சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்னென்னா, ஆதிச்சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்குது சார். நான் என்ன செஞ்சாலும் என்னால் வழக்க ஒரு அடுத்த லெவலுக்கு கூட என்னால் கொண்டு போக முடியல. தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு ரூட் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம்தான். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு, ஆஞ்சநேயர்னு சொன்னோம்னாவே எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை சாத்துறது, துளசி மாலை சாத்துறது, தாமரைப்பூ மாலை சாத்துறது, இது மாதிரி நிறைய மெத்தடுகள் இருக்கும். வடை மாலை சாத்துறதுலாம் நிறைய மெத்தடுகள் இருக்கும். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அது தப்பே கிடையாது. நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அவருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 எண்ணிக்கையில் அல்லது 8 எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் சுத்தமான பசு நெய்யாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு லட்டு இருக்கு இல்லையா, இந்த லட்டு பிரசாதமாக வச்சு வழிபாடு செய்யுங்க. பிரசாதமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு ஆஞ்சநேயரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 முறை சுற்றி வாங்க. 18 முறை சுற்றி வந்துட்டு அந்த லட்டு பிரசாதத்தை மற்றவங்களுக்கெல்லாம் தானமாக கொடுங்க. தானமாக கொடுக்கும் பொழுது என்னுடைய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சுமூகமாக முடியணும். இந்த கேஸ் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நான் உயருவேன். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் தான் எங்களை தடையாக வச்சுருக்கு. அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு லட்டு தானமாக கொடுத்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு முன்னேற்றமும் ஒரு மாற்றமும் இந்த சாதகமான தீர்ப்புகளும் வரதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. பயன்படுத்தி பாருங்கள். அதே சமயத்தில் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்னென்னா, எல்லாருமே ஆன் த வேல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறது தான் மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஆத்மார்த்தமாக வாங்கி பிரார்த்தனை பண்ணி வீட்டில் வச்சு மனசார வேண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது தான் அது பலன் திரும்ப தவிர, நீங்கள் ஆன் த வேல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நமக்கு பெரிய பலன்கள் தராது. அதனால் எந்த தெய்வ வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, முதல் நாள் பொருள்களை வாங்கி வீட்டில் வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு போகணும். பெற்றோர் பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது முழுமையான பலன் கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்கள் உண்டாகும். நன்றி.